பிஹெச் மதிப்போட ஷார்ட்கட் தான் பார்த்துருக்கோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது. அடுத்து வந்து எலுமிச்சையில் வந்து 2.2 to 2.4 எலுமிச்சை வந்து 2ஆவும் கட் பண்ணலாம், 4ஆவும் கட் பண்ணலாம். அதை வந்து 2.2 to 2.4. அதுக்கடுத்தது மழைநீர் வந்து வாரத்தில் 7 நாள் வந்து பெஞ்சா வந்து நம்மளால் தாங்க முடியாது, வெள்ளம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அடுத்து பால் வந்து 6. பால் 6னா வந்து சில பேருக்கு பிடிக்காது, பால் வந்து 6னா பிடிக்காது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி சாறு வந்து தக்காளி வந்து 4ஆக கட் பண்ணால் தான் வந்து சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகும், அதாவது வதங்கும். அதாவது 2ஆக கட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த வதங்குறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்கடுத்து வந்து காஃபி வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னா வந்து 4 to 5 மணியில் தான் வந்து டீ அல்லது காஃபி போடுவாங்க. அதான் 4:45 5 மணிக்குள்ளே வந்து காஃபி போட்டு குடிப்பாங்க. அதுக்கடுத்து தோல் வந்து 4.5 to 6. தோல் நம்ம ஸ்கின்னு வந்து அந்த 4 to 6 அந்த வெயிலில் காமிச்சா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து வினிகர்னா வந்து வினிகர் வந்து ஊறுகாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஊறுகாய் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து 3 நாள் to 4 நாள் முடிய வந்து ஒரு ஊறுகாய் வந்து சாப்பிடலாம். அதுக்கடுத்து வந்து சிறுநீர் வந்து 5.50 to 7.5. இது எப்படின்னா, சிறுநீர் வந்து நம்ம 5லேருந்து 7 லிட்டர் தண்ணி குடித்தா வந்து டெய்லி வந்து